டு த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம எல்எஸ்ஜியோட பாசிபிள் 11 பேஸ்ட் ஆன் த ரிட்டன்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு யாருன்னா ஆப்வியஸ்லி ஐதன் மாக்ரம் நேற்று சும்மா வச்சு விளாசிட்டாரு. அதுவும் என்ன மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்டைலுங்க, அது எதிர்பார்க்கல யாருமே. மாக்ரம் வந்து இப்படி ஒரு பேட்டிங் யூனிக்காக எடுத்துகிட்டு போயிட்டார் இன்னிங்ஸை. அதை தொடர்ந்து மிச்சல் மார்ஷ் டவுன் த ட்ராக் போய் அடிக்கிறாரு. ஒரு ஹிட்டராக ஃபார்ம் ஆகிட்டு இருக்காரு 2-3 சீசன்ஸாக. லக்னோவுக்கு சூப்பரான பிக்கு, செம்ம ரிட்டன்ஷன். அடுத்து மயங்க் அகர்வால் வந்து எல்எஸ்சி டீமில் இல்லை ஆப்வியஸ்லி, பட் அவரை வந்து எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டாப் 2 பிளேயர்ஸுமே ஃபாரின் பிளேயர்ஸ். அது இல்லாமல் அவங்களோட சான்ஸ் ஆஃப் ஹிட்டிங் த பால் வந்து 6-4 இது 2 தான் அவங்க பவர் பிளேயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் ஏர்லி விக்கெட் விழுந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே மயங்க் அகர்வால் மாதிரி ஒரு ஆள் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணுவார். அதுக்காகவே ஆக்ஷனில் நிறையா போக வாய்ப்பு இருக்குது லக்னோ. அதை தொடர்ந்து ரிஷப் பந்த் கடைசி ஒரு 2-3 மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கு முன்னாடி கேப்டன்சியில் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் இந்த சீசன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும் டீம்லன்னு அதுக்காக தான் பெரிய ரிலீஸஸ் பண்ணலை. ஆனால் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கூடிய சீக்கிரம் பேசுவோம். அதை தொடர்ந்து பூரா நிக்லஸ் பூரா இங்கே டாப் 3மே ஒரு ஓவர்சி ஸ்பெல் வந்துருச்சு. ஓவர்சி பேட்டர்ஸ் வந்துட்டாங்க. அதை தொடர்ந்து அது பதோனி பெரிய ஸ்கோர்ஸ் இல்லை ரீசன்ஸாக. போன வருஷம் எல்எஸ்ஜிக்கும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல தான், பட் ரீட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு இம்பேக்டாக ஆன் அண்ட் ஆஃபாக வந்துட்டு போகிறாரு. அதை தொடர்ந்து லிவிங்ஸ்டன் அதே மாதிரி தான், மயங்க் அகர்வால் மாதிரி தான் இவரும். இன்கேஸ் லிவிங்ஸ்டன் எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பின் லேக் ஆகுது. அந்த ஸ்பின்னிங் ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாமல் அவங்க போன வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அது இல்லாமல் நிறைய பேரை மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்கேஸ் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆள் லக்னோ கிரவுண்டுக்கு கண்டிப்பாக சூட் ஆவார். ஏன்னா பிக் சிக்ஸை ஹிட் பண்ண முடியும். கரண்ட்டாக ஐஎல் T20யில் செம்ம ஃபார்மில் இருக்கார். 5 6 பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரசல் இல்லை, மேக்ஸ்வெல்லும் ஆப்வியஸ்லி ஐபிஎல் ரிஜிஸ்டர் பண்ணலை, மோயின் அலி இல்லை. அவங்களுக்கான ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக போக வாய்ப்பு இருக்குது. பர்ஸும் வச்சுருக்காங்க டீசெண்டாக ஒரு 22.3 crores கிட்ட. ஸோ ஒரு காம்படேட்டிவாக போய் லக்னோ வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து திக்வேஷ் நல்லா பண்ணிட்டாருங்க. போன வாட்டி அவர் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஸ்மட்ஸ்லி, அதாவது சையத் முஸ்தாக் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் ரிட்டைன் பண்ணது நல்லது தான். அது அவருக்கு ஒரு பேக்கப் எடுக்கணும். பிஷ்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸ்லி பிஷ்னாக்கு போக மாட்டாங்க. இன்கேஸ் ஒரு ராகுல் சகர் மாதிரியான ஒரு பிளேயர் இவருக்கு பேக்கப்பாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை ஒரு நியூ கண்டெண்டராக யாராவது போக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆவேஷ்கான் கண்டிப்பாக உள்ளே இருப்பார். ட்ரேட் பண்ணி வாங்கினது முகமது ஷமி. ஆப்வியஸ்லி நல்ல ட்ரேட் தான் நான் சொல்லுவேன். பட் இதை முடிச்சிருவோம். அதே மாதிரி மயங்க் அது ஒரு சீசன் ஆடலை சொல்லப்போனால், பட் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. லிட்டில் பில் சர்ப்ரைஸ் தான். நான் கூட ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், பட் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இம்பேக்டாக மணிமாறன் சித்தார்த் அண்ட் ஆகாஷ் சிங் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலருங்க. பவர் பிளேயில் ஸ்விங் ஆச்சுன்னா மேன் ஹி குட் டேக் விக்கெட்ஸ், ஹி குட் ரன் கன்சிட் பண்ணாமல் போடக்கூடிய ஒரு நேக்கு இருக்குது. அதே மாதிரி தான் மணிமாறன் சித்தார்த் தான் திக்வேஷ்க்கு பேக்கப்பாக எப்போதைக்கு இருக்கார். பட் எக்ஸாக்டாக ஒரு பேக்கப்பாக நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா மணிமாறன் சித்தார்த் மிடில் ஓவர்ஸில் போட மாட்டேன். மிடில் ஓவர்ஸில் போட்டால் ஜஸ்ட் ஸ்மாஷ் பண்ணுறாங்க. திக்வேஷ் சத்தியால் மிடில் ஓவர்ஸில் போக முடியும். ஒரு மிடில் ஓவரில் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக எவால்வ் பண்ணி யாரையாவது ஒருத்தவங்க கூப்பிட்டு வரணும்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆவேஷ்கானும் சரி, முகமது ஷமியும் சரி, மயங்க் யாதவும் சரி, இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. 3 பேருக்குமே கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக ஒரு பேக்கப் வேணும். ஐக்யூப் நபீம்னு ஒரு பிளேயர் இருக்கார். கண்டிப்பாக அவருக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப் இல்லை. பேட்டிங் லைனப்பும் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் தே குட். அவங்க ஐபிஎல்லில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மயங்க் யாதவ் 14 மேட்சஸ் ஆடுவாரான்னு தெரிஞ்சால் டவுட். ஷமியும் டவுட். ஆவேஷ்கான் ஒரு 2-3 ஐபிஎல் சீசன்ஸாக ஆடுறாரு. பட் அதுதான் பேக்கப் இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆக்ஷன் வரதே பேக்கப்ஸ்க்காக தான். பேக்கப்ஸை ஃபில் பண்ணணும். அது இல்லாமல் அந்த லிவிங்ஸ்டன் ஸ்பாட்டுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், இவங்க ஜேசன் ஹோல்டர் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் கூட போக வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் தே கேன் ஒரு அகில் ஹுசைன், சிக்கந்தர் ராசா கூட. பட் அவர் ஹிட்டரான்னு கேட்டால் இல்லை. ஒரு டாப் 6ல் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆப்வியஸ்லி நல்ல பிளேயிங் லெவல் அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க நிறைய வேலை செய்யணும். ஆக்ஷனில் போயிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அது இல்லாமல் டிசம்பர் தான் ஆக்ஷனு, அதை பற்றி நம்ம பேசுவோம். அடுத்தடுத்த டீமோட ரிட்டன்ஷன் பேஸ்டு பாசிபிள் 11 பற்றியும் பார்ப்போம்.
அத்துடன் பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.